வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐம் கணேசன். இன்னைக்கு டபுள் இன்டெக்ரல் பேஸ் பண்ண சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். எவாலுவேட் இன்டெக்ரல் 1 to 3 1 to 2 dx dy by xy. இப்போ இந்த சம்மம் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் மெத்தட்லேயே போடல, ஏன்னா வேரியபிளை ரெண்டாக பிரிக்க முடியும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 to 3 இன்டெக்ரல் 1 to 2 dx dy டிவைடட் பை xy. இதில் இன்னர் இன்டெக்ரல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ல இருக்கு. அப்போ அதோட லிமிட் வந்து 1 to 2. ஸோ இது எக்ஸோட லிமிட், இது ஒய்யோட லிமிட். இதை கிளியரா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் இதை மாத்தி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வரும். சில சம்ல பெரிய பிரச்சனை வராது, சில சம்ல பிரச்சனை வந்துடும். அதனால இதை கரெக்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், எக்ஸ் லிமிட் எது, ஒய் லிமிட் எது. சரிங்களா? ஸோ இன்னர் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ அதோட லிமிட் வந்து 1 to 2, எக்ஸோட லிமிட் 1 to 2, அப்போ ஒய்யோட லிமிட் 1 to 3 அப்படின்னு புரிஞ்சிச்சு. இப்போ இதை நான் சொன்ன மாதிரியே என்ன பண்ண போறேன், செகண்ட் மெத்தட்ல போட போறேன். அதாவது எக்ஸ் தனியா ஒய் தனியா பிரிக்க போறேன். எக்ஸ் தனியா பிரிக்கும் போது எக்ஸோட லிமிட் 1 to 2 dx by x அப்படின்னு பிரிச்சுக்கிட்டேன். ஒய் தனியா பிரிக்கும் போது ஒய்யோட லிமிட் 1 to 3 dy by y முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சால், ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஃபரெண்ட் வேரியபிள்ஸா பிரிக்க முடிஞ்சதுன்னா நம்ம செகண்ட் மெத்தட்ல போட்டுடலாம், அது ஈஸியா இருக்கும். பட் எல்லா சம்லயும் இதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று கொடுக்குற பாருங்க. இதே சம் 1 to 3 1 to 2 dx dy டிவைடட் பை x plus y ன்னு கொடுத்துட்டாங்கன்னா யூ cannot ரைட் இன்டு எக்ஸோட லிமிட் 1 to 2 dx by x பிளஸ் இன்டெகிரல் 1 to 3 dy by dy பிரிக்கலாமா சார் அப்படின்னு பண்ணீங்கன்னா பிரிக்க முடியாது. டிவிஷன்ல பிளஸ் இருக்கிறது மாதிரி பிரிக்க முடியாது, வேரியபிள் தனியா பிரிக்க முடியாது. இது டோட்டலி ராங், தப்பு பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நடுவில் பிளஸ் வந்துச்சுன்னா தனித்தனி வேரியபிளா பிரிக்க முடியாது. ஆனா அதுவே ப்ராடக்ட்ல இருக்கும்போது யூ கேன் டிவைட் இட் இன்டு டூ டிஃபரெண்ட் பார்ட்ஸ். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ இது மாதிரி ரெண்டா பிரிச்சுட்டோம்னாவே செகண்ட் மெத்தட்ல இதை ஈஸியா இன்டர் பண்ணிட்டு போயிடலாம். பட் இன்டெகிரல் ஃபார்முலா தெரியணும். வாட் இஸ் இன்டெகிரல் ஃபார்முலா? இன்டகிரேஷன் ஆஃப் dx by x என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் dx by x log x. ஓகே, ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dx by x log x. log x போட்ட பிறகு எக்ஸோட லிமிட் 1 to 2. அதே மாதிரி இன்டெகிரல் ஆஃப் dy by y னா log y, y-ஓட லிமிட் 1 to 3. ஓகே, சரி. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்பர் லிமிட் கொண்டு வந்து போட்டீங்கன்னா x இருக்குல 2 போட்டீங்கன்னா log 2 மைனஸ் லோயர் லிமிட் log 1 இன்ட்டு இதுக்கு அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா log 3 மைனஸ் log 1 1 போட்டாச்சு. பட் உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பா இது ஒரு ஃபார்முலா. log 1ஓட வேல்யூ 0, log 1ஓட வேல்யூ 0ன்றதுனால இது 0 ஆயிடும். அப்போ வெறும் log 2 தான் இங்க வரும். log 2 இன்ட்டு இதுவும் log 1ஓட வேல்யூ 0, அப்போ log 3 மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ இந்த சம்மோட ஆன்சர் log 2 இன்ட்டு log 3. அவ்வளவுதான், இதை எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே விட்டுடலாம்.